ரைட் ரைட் ராஜீவ்காந்தி நம்பர் இருக்கு, நாங்க தான் வெற்றி பெற போகிறோம்னு தெரிஞ்ச பிறகும் நாங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறோம், எதிர்க்கட்சிகளோடு ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை நாங்க ஜெனியூன்லி எடுத்திருக்கிறோம், ஆனா எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய இந்த டிமாண்ட் நியாயமானதான்னு கேட்கிறார். முதல்ல பேராசிரியர் ஆச்சாரிய அவர்கள் சொல்கிற போது சொன்னார், மரபுன்னு தேவையா என்றார். இந்த மரபுங்கிற பிரச்சனைக்கு யார் ஆரம்பிச்சதுன்னு பார்க்கணும். பாராளுமன்றத்துடைய விவகாரத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய கிரண் ரிஜிஜு அவர் காலையில் என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, இந்தியா கூட்டணி மரபை மீறுகிறது. இதுவரை ஒரு 2 முறை தேர்தல் நடந்தால் கூட ஒரு எழுதப்படாத பின்பற்றுகிற மரபாக, அரசியல் சட்டத்துடைய மரபாக, பாராளுமன்ற மரபாக சபாநாயகர் என்பது ஆளுங்கட்சி சொல்கிறாலும் வருவாங்க, அந்த மரபை இவர்கள் மீறுகிறார்கள் என்று ஆரம்பித்தது யார்? பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் தான் கால ஆரம்பித்தார். அப்போ நாங்கள் சொன்னோம், பரவாயில்ல, அந்த மரபை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார். அப்போ துணை சபாநாயகர் என்கிற பதவியை இதுவரை சுதந்திர வரலாற்றில் இதுவரை, ஏன் பெருமரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த காலத்தில் PM சயீத் என்கிற ஒரு சிறுபான்மையர் துணை சபாநாயகர் நியமிக்கப்பட்டார். அந்த வரலாறு இருக்கு தானே? காங்கிரஸ் கட்சி சார்பாக சயீத் இருந்தார் தெரியுமா? அதை மோடி மட்டும் தான் 2 முறை மீறியிருக்காரு, 3ஆம் முறை மீறாரு. எப்படி மீறாருன்னா 2014 கூட்டணி கட்சியான தம்பிதுரையை போட்டார். கூட்டணி கட்சி போன முறை இந்திய வரலாற்றிலேயே ஒரு அரசமைப்பு சட்ட பதவியான ரொம்ப முக்கியம் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அது ஒரு கேபினட் அந்தஸ்துடைய, இன்னும் சொல்லப்போனால் சபாநாயகர் இல்லை என்றால் நாட்டில் வந்து பாராளுமன்றத்தை வகைப்படுத்துகிற நம்பிக்கையா தீர்மானத்தை கொண்டு வர சட்டத்தை வாக்களிக்க தகுதியுடைய அரசியல் சட்டத்துடைய விவாதங்களுக்கு படுத்தக்கூடிய துணை சபாநாயகர் பதவி இல்லாமல் ஒரு ஒரு பாராளுமன்றம் இருந்துச்சு. இவங்க மரபை பற்றி பேசுவது வாடிக்கையாக இருக்கிறது. நாங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் பெட்ரோல் சொன்ன மாதிரி இந்தியா கூட்டணி சொல்வது நாங்கள் எப்போதும் பேச்சுவார்த்தை தயாராக இருக்கோம். இல்லை, அவர் சட்டமன்றங்கள் எல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றாரு. இல்லை, மரபு என்பது பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் உண்டா, சட்டமன்றங்களுக்கு கிடையாதா? இல்லை, அந்த மரபு சட்டமன்றத்துக்கு சில மரபுகள் இருக்கிறது. அந்த மரபு இந்தியாவில் எந்தையா அவங்க ஆளுகிற, அதாவது மகாராஷ்டிரத்தில், அவங்க உத்தரப்பிரதேசத்தில் எதிர்க்கட்சியாக இருக்காங்க. அதாவது சட்டமன்றத்துக்கு ஒரு மரபு இருக்குது. 2 கான்ஸ்டியூஷனல் படியாக இருந்தால் கூட, அரசியல் சட்டத்தில் நிர்வாகத்தில் இருந்தால் கூட, மரபு என்பது தொடர்ச்சியாக பின்பற்றுகிற மரபு பாராளுமன்றத்தில் தான் இந்த மரபு. ஓகே, சில மரபுகள் இங்கே இருக்கு. எந்த மரபுனா ஆளுநருடைய ஒப்புதலோடு அவையை தொடங்க வேண்டும், அப்படி சில மரபுகள் இருக்கிற மாதிரி சில அவைக்கவை மாறும். அதை கொண்டு வந்து அண்ணன் சொல்வார், ஆப்பிளையும் ஆரஞ்சு ஒப்பிட முடியாது. நாங்கள் கேட்பது ஒட்டுமொத்தமாக தேர்தல், சபாநாயகர் தேர்தல் தான் நடக்குது. இப்ப போய் டெபுட்டி ஸ்பீக்கரை பத்தி எங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு? இன்னும் தேர்தலே ஏன் பேசக்கூடாது? கடந்த கால அனுபவத்தின் அடிப்படையில் நாங்கள் கேட்கிறோம், சபாநாயகர் நீங்க சொல்றாரு போறோம். அதுலயும் குறிப்பாக ஓம் பிர்லா அவருடைய ஜனநாயக விரோத போக்குவா இன்னைக்கு ரொம்ப பெருமரியாதைக்குரிய சுரேஷ் அவர்கள் இந்த நிறுத்துவதற்கு காரணம் ஓம் பிர்லா அவருடைய ஜனநாயக விரோத போக்கு. ஏன்னா கடந்த காலத்தில் ஓம் பிர்லா அவர்கள் என்ன நடந்தார், 146 MPகளை, அதுவும் குறிப்பாக அவையிலே இல்லாத சேலத்தை சேர்ந்த எங்களுடைய சட்ட பாராளுமன்ற உறுப்பினர் SR பார்த்திபன் உள்ளிட்ட 146 பேரை சஸ்பெண்ட் பண்ணார். 3 நீதிமன்ற தீர்ப்பு வந்த 3 hours வித்தின் 3 hours ராகுல் காந்தியை வெளியே அனுப்பினார். மிக மோசமான ஜனநாயக விரோதமாக செயல்பட்டவர் தான் இன்றைய சபாநாயகர் வேட்பாளர் இருக்கக்கூடிய ஓம் பிர்லா. அப்போ எங்கள் எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு நாங்கள் செவலில் பணத்தை வேணும். அப்போ மரபு சொல்லல, அதுக்கு முன்னாடியே அவங்க வரலன்றார் அவர். இல்ல சரி, இன்னார் தான் வேட்பாளர்னே கூட நாங்க சொல்லல. இல்ல, ரெண்டாவது டிபேட் இது நான் சொல்ற மாதிரி இந்த நேரம் பேசுகிற இந்த நேரம் இருக்கலாம். முன்னாடி நான் ஒரு டிமாண்ட் வைக்கிறோம், துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சியில் கொடுங்கன்னு. அந்த டிமாண்ட் ஏன் மோடி ஏத்துக்கல? அப்போ ஒரு கண்ணில் சுண்ணாம்பு, ஒரு கண்ணில் வெண்ணெய் வைத்துக்கொண்டு மரபு உறுத்தி பேசுவது, மரபு உறுத்தி பேசுவதற்கு பாஜகவிற்கு எவ்விதமான யோக்கியதையும் இல்லை. நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். ஏன்னா பாராளுமன்ற ஜனநாயகத்தில் இன்னைக்கு பேசியிருக்கலாம்ல, எமர்ஜென்சி நீ பேசியிருக்கலாம், பேச வேண்டியதானே? ஏன்னா காங்கிரஸ் பெரிய இயக்கம் எமர்ஜென்சி காலத்தை தவறு செய்தோம் என்று மன்னிப்பு கேட்டது. இன்று ஒட்டுமொத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணி உறுப்பினர்களும் அரசியல் சட்டத்தின்பால் உரிமை இருக்கிறாங்க. அரசியல் சட்டத்தின்பால் தேர்தல் இருக்கக்கூடிய ஒரு 5 வருஷம் பதவியே இல்லாமல் வச்சுட்டு நீங்க மரபு அரசியல் சட்டத்தெல்லாம் பேசுவது துணை சபாநாயகர் பொறுப்பில் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. நம்ம செய்யலாம். என்ன செய்ய முக்கியமானதுதான். சபாநாயகர் இருக்காரு, அவற்றை அதிகாரங்கள் இருக்கு. அவர் இல்லாத போது தான் துணை சபாநாயகர், அவர் இல்லாத போது என்று இருக்கிற போது சில நேரங்களில் சில விசித்திரமான வழக்குகள் வந்தது உண்டு இந்திய வரலாற்றில். நீங்க இன்னைக்கு வந்து அது ஒரு அரசியல் சட்ட பதவி, இது நீங்க அதாவது துணை குடியரசு என்ன செய்ய போகிறார், அபைத்தான் நடத்த போகிறார் இல்லை. அவர் இல்லாத போது எந்த முடிவையும் எடுப்பதற்கு அவர் அதிகாரம் இருக்குது. அப்படி என்றால் பல சட்டங்கள், பல மைனாரிட்டி சட்டங்கள் இன்னைக்கு ஏன் துணை சபாநாயகருக்கு அவருக்கு தான் இருக்காங்க. அவங்க ரொம்ப முக்கியமா எப்ப நிதிஷ் மாறுவாரு, எப்ப சந்திரபாபு நாயுடு மாறுவாரு, கடந்த காலங்களில் 2 பேரும் எதிரிகளாகவும் நண்பர்களாக வந்திருக்காங்க. அப்ப இந்த சமயத்தில் தாங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையாக கூட இருக்கலாம். அது கட்சி நலன் சார்ந்து பேசுறோம். இல்ல, துணை சபாநாயகரை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நீங்களே சொன்ன மாதிரி 2014 ஃபார்முலா கொடுக்கலாமே, அதாங்க கொடுங்க. நாங்க ஆரோக்கியமான ஜனநாயகத்துக்கு வாஜ்பாய் அவர்கள் செய்தது கூட இருக்கக்கூடிய நிதிஷ்குமாருக்கோ அல்லது திரு சந்திரபாபு நாயுடுக்கோ தான் கொடுக்க வாய்ப்பு. நாங்கள் கேட்பது எதிர்க்கட்சியிடம் பேசுங்க, அதை
பேசுங்க. எதிர்கட்சிகளா அதாவது தம்பிதுரை இந்த வரலாற்றிலே மோசமான பிரதமராக இருந்தவர் நரேந்திர மோடி அவர்கள் தான். 2 முறை அந்த மறுத்தார், 3ஆவது முறை மறுத்திருக்காரு. அப்போ எப்போதும் ஒரு ஆணவ போக்கோட அடிப்பங்களை நிரூபிக்கிறார். நாங்கள் எதிர்க்கட்சிகள் எங்கள் ஜனநாயக உரிமையில் எங்கள் இருக்கக்கூடிய சட்ட வலிமை மற்றும் இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமையை போராடுவதற்கு, அது பெறுவதற்கு நான் போராடி கொண்டே தான் இருப்போம். அந்த விளைவு தான் நாங்கள் ஒரு வேட்பாளர் நிறுத்திருக்கீங்க. நாங்கள் ரொம்ப முக்கியம், ஆரோக்கியமான விவாதத்திற்கு நாங்கள் வந்திருக்கோம். இத்தனை நாள் மரபு பற்றி பேசாத பாராளுமன்ற விவாதத்துறை அமைச்சர் இன்னைக்கு மரபு பற்றி வாய் தந்திருக்கிறார். பரவாயில்ல, மரபு பற்றி பேசுவோம். முதல் நாள்லயே ஒரு எதிர்க்கட்சிகள் நாங்கள் வந்து ஒரு ப்ரெஷர் அப்ளை பண்ணோம்னா எங்களை ஜஸ்ட் ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்க முடியாதுங்கிற ஒரு இடத்துல இருந்தோம். ப்ளஸ் உங்களோட நோக்கம் என்னங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறோம். உண்மையாகவே எதிர்க்கட்சிகளையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு எண்ணத்தோடு தான் இந்த முடிவுக்கு எங்களை அப்ரோச் பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை 21 மாதம் போட்டு புதைத்த 49வது வருஷம் இன்னைக்கு அந்த எமர்ஜென்சி டே அண்ணன் கட்சியால் எடுத்துன்னு வந்ததை நம்ம இன்னைக்கு ஒரு நினைவு. அவங்க மன்னிப்பு கேட்டது ஆனால் செய்தது தானே. அந்த 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 தினத்தை இன்னைக்கு சொல்றதுல தப்பு இல்லை. அதுவும் இன்னைக்கு மூச்சுக்கு 30 வாட்டி அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசுபவர்கள் என்ன செய்தார்கள் கடந்த காலத்தில் ஒரு நினைவூட்டல். ஒரே ஒரு மன்னிச்சுக்கங்க, அதாவது தொடர்ச்சியாக நல்ல வாதம் தான் அது. இப்பவும் பெருமரியாதைக்குரிய மூத்த அரசியல் எங்களுக்கு அரசியல்வாதிக்கு முதல் மக்கள் பிட்டர் படிச்சிருக்காரு. அரசியலமைப்பு சட்டத்து விவாதம் குறித்து, எமர்ஜென்சி குறித்தும் நீண்ட வாதத்துக்கு திமுக தயாராக இருக்குது. ஏனென்றால் என்ன சொல்றோம், இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு கழக தலைவர் எமர்ஜென்சியால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டார். அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஜனநாயகம் என்பது எதிரிகளாக இருந்தால் கூட மாற்றுக்கருத்து உடையவங்க ஒரு விவாத போக்கு வர வேண்டும் என்பதுதான் திமுகவும் காங்கிரஸ் நிலைப்பாடு, இந்தியா கூட நிலைப்பாடு. அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு அந்த நிலைமைக்கு நான் அரசியல் சட்டத்தை மீறுவேன், ஏதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் அரசியல் சட்டத்தை வந்து படத்தை காட்டியது உண்டா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்? ஆனால் இன்னைக்கு அரசியல் சட்டத்தை வழங்குகிறார், மரபு பற்றி பேசுகிறார் என்றால் இதுதான் ஜனநாயகத்தின் வெற்றி. அது வந்து எப்பவும் பண்ணியிருக்காருங்க. அவர் பார்லிமெண்ட்ல முதல் வாட்டி வந்ததுலேருந்து பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட கன்வீனியன்ஸுக்கு பேசுறாங்க. இப்போ ப்ராப்ளமே இந்த இண்டி கூட்டணி போது அது சீசனல் கூட்டணி, ஒரு ஸ்டேட்லையும் மாறிட்டே இருக்கும். பேச்சுக்கு தான் இண்டி கூட்டணி, அது அங்கங்க மாற்றம் வந்துச்சு. எனக்கு இன்னைக்கு அது இண்டி கூட்டணி நான் எடுத்துக்கிறதே இல்லைங்க. கேரளாவில் நீங்க இண்டி கூட்டணியா, வெஸ்ட் பெங்கால்ல நீங்க இண்டி கூட்டணியா, பஞ்சாப்ல நீங்க இண்டி கூட்டணியா? 234 உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணியாக இருக்கிறார்கள். நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு டெல்லியில ஆல்ரெடி சொல்லியாச்சு, அசெம்பிளில எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் எலெக்ஷன் கூட்டணி இல்லன்னு. இது காலங்காலமா இத ஒரு கூட்டணியாவே நம்ம எடுத்துக்கல. அவர்கள் இந்தியா கூட்டணியாக ஒன்றாக இதெல்லாம் ஒரு கூட்டணியா எடுத்துக்கல. ஆமா, அது என்னோடது. ட்ரீட் பண்றாங்க. பிரச்சனையே என்னன்னா, சந்திரபாபு நாயுடு அப்படி ட்ரீட் பண்ணலன்னா திரு ராஜ்நாத் சிங் அங்க போய் பேசியிருக்க மாட்டாரு, பாஜக அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காது, கூட்டணியாக அவங்க ட்ரீட் பண்ணல. அதுக்கு தான் நான் வரேன். அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் எங்க அவங்களால தூக்க முடியலையேன்ற வருத்தம் இண்டி கூட்டணியில, சோகால்ட் இண்டி கூட்டணியில இருக்கு. சந்திரபாபு நாயுடு ஸ்பீக்கர் கேட்பாரு, நிதிஷ்குமார் இதை கேட்பாரு. இங்க பாருங்க, கேபினட்டே ஃபார்ம் ஆகாது. சொன்ன எல்லா விஷயத்தையும் முறியடிக்கிறதுனால அவங்களால அந்த டெஸ்பரேஷனை அவங்களால ஏத்துக்க முடியல. அதுதான் நிதர்சனம், உண்மையும் கூட. இன்னைக்கு அவங்க சொல்றது, நீங்க வந்து பிஜேபினா 240ங்கிறீங்க. அப்ப காங்கிரஸ்னா வெறும் 99 தான் நீங்க 100. அங்க மட்டும் இல்ல, அது பர்ச்சேஸ்ட். ஒரு எம்பி வாஸ் பர்ச்சேஸ்ட். என்ன சார் நீங்க பிஜேபி வாங்குனா மட்டும் எம்பி அவையில என்ன எண்ணிக்கை, காங்கிரஸ் கிட்ட வந்து சேர்ந்தா மட்டும் அவையில என்ன எண்ணிக்கை நான் சொல்றேன். நான் 99. நீங்க என்ன பொலிட்டிக்கல் பர்செப்ஷன் வேணா கொடுங்க, நான் வின் பண்றத சொல்லுவேன். அது ரைட், ஓகே சார். அவையில இருக்க எண்ணிக்கை நீங்க பிஜேபி 240 ன்னு சொன்னீங்கன்னா காங்கிரஸ் 99 ன்னு நான் சொல்லுவேன். நீங்க இண்டி 234 சொன்னீங்கன்னா நான் வந்து என்டிஏ 296 ன்னு சொல்லுவேன். சோ அதனால இந்த ஸ்பீக்கர்ஷிப்ல எதுவும் ஆக போறது இல்ல. நிச்சயமா வின் பண்ண தான் போறோம். அண்ணன் சொன்னாங்க, ஓ இவர நாயுடுவை இப்படி முடக்குறாங்க, ஷிண்டேவை அப்படி முடக்குறாங்கன்னு. நீங்க 66 சீட்டு லோக்கல் தமிழ்நாடு அசெம்பிளிக்கு எப்படி வாங்குனீங்க? மேல என்ன பேசுனீங்க, கீழே என்ன வாங்குனீங்க? அதுவும் உலகத்துக்கு தெரியும்ல. அதையும் நீங்க சொல்லணும் இல்ல. அதெல்லாம் அதை நான் வந்து இது உண்மைன்னு அண்ணன் சொன்னாங்கன்னா அது உண்மைன்னு நம்ம சொல்லுவோம். சோ அதெல்லாம் ஒரு யூகத்துல பேசுறது, அது அவருடைய அரசியல் நோக்க, அவரோட ஸ்பிஸ் பண்றாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த முறை நீங்க என்ன சொல்றீங்க, நாங்கள் வந்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சு அப்படி மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தான் இந்த ஆட்சியை நடத்தணும்னு விரும்புகிறோன்றீங்க. இது அதுக்கான போக்கா தெரியலையேன்றாங்க. அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட் உங்களுக்கு வேணுங்கிற போது யூஸ் பண்ணிக்கிறீங்க. இன்னைக்கு 9 இண்டி ஸ்டேட்டில் ஆப்போசிஷன் பார்ட்டியா டெப்டி ஸ்பீக்கராக இருக்காங்க. உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் பார்லிமெண்ட்னு ஜம்ப் பண்ணுறீங்க. இல்லைன்னா மாநிலம் இல்லைன்னா நாடே இல்லைன்னு நீங்கள். அப்போ அதே எக்ஸாம்பிளில் நீங்கள் முதல்ல உங்கள் கூட்டணி கட்சியில் ஆரம்பிங்க. நீங்கள் 9 மாநிலத்தில் நீங்கள் வந்து ஆட்சி பண்ணுறீங்க. அதில் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு டெப்டி ஸ்பீக்கரை கொடுங்க. அதுக்கப்புறம் யூனியன் ஆஃப் ஸ்டேட் இந்தியாவில் அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்கள் கோல் போஸ்ட்டை உங்களுக்கு கன்வீனியன்ஸுக்கு நீங்கள் மாற்றுறீங்க. இங்க இப்படி இருந்தும் கூட கூப்பிட்டு பேசுற போது
நீங்க கண்டிஷன் போட்டா அது நீங்க திருப்பி மரபு மீறீங்க. மரபிற்காக கூப்பிட்டு பேசுற போது நீங்க விட்டு கொடுத்த உடனே நீங்க ஸ்பீக்கர் வின் பண்ண போறது இல்ல. நீங்க சரி நாங்க அதை விட்டு கொடுத்துறோம், ஆனா நீங்கள் இது இந்த எந்த மாதிரியான மரபு இது? இந்த மாதிரியான எதுக்கு பேசுனீங்க? அந்த மரபு, அந்த ஒரு டீசன்சி அப்படி இருந்தும் நாங்கள் வின் பண்ணுவோம்னு தெரிஞ்சும் கூப்பிட்டு பேசுறதாங்க மரபு. தெரிஞ்சும் கூப்பிட்டு பேசுறதாங்க இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ். பேசுறதாங்க டெமோக்ராட்டிக் வேல்யூஸ். இதெல்லாம் பண்றவரை நீங்க அரசியலமைப்பு சட்டத்துல இல்லன்னு பேசுறவங்க யார் பேசுறாங்கன்றது மக்களுக்கு தெரியும். அதனால இவர்களுடைய எண்ணம் இதுல ஒண்ணு தெளிவாயிருச்சு. நாட்டை சரியா நடத்த விடக்கூடாது, நாட்டின் வளர்ச்சி இவர்களுக்கு முக்கியம் இல்லை, அவங்களுடைய சொந்த அஜெண்டாக்கு ப்ரிப்பேர் ஆறாங்கன்றது நல்லா தெரியும். என்ன அஜெண்டா? அதுல சொந்த அஜெண்டா அரசாங்கத்தை ஒரு வலிமை இல்லாத அரசாங்கம் திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கறாங்க. அதற்கும் வழி இல்லாமல் இருப்பதால் அவர்கள் விரக்தி அடைகிறாங்க. கார்த்திகேயன் ரொம்ப வலு